அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கொடைக்கானல் ஏரி சாலையில் அதிவேகமாக சென்ற மஹிந்திரா பொலிரோ வாகனம் நட்சத்திர ஏரிக்குள் பாய்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் அரவிந்த், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான புதுப்புத்தூர் கிராமத்திலிருந்து ஜெயபிரகாஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் அரசு மருத்துவமனைக்கு பொலிரோ வாகனத்தில் சிகிச்சைக்கு சென்றார். அதன் பின் ஏரியை நோக்கி பொலிரோ வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது ஏரிச்சாலையில் வாகனத்தில் பயணித்த குடும்பத்தினரை இறக்கிவிட்டு சாலையோரத்தில் வாகனம் நிறுத்துவதற்காக ஏரிச்சாலையிலிருந்து அதிவேகமாக வாகனத்தை இயக்கியுள்ளார். சாலை வழியில் எதிரே பயணித்த இருசக்கர வாகனத்தை இடித்துக் கொண்டு ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிலிருந்து நட்சத்திர ஏரிக்குள் பொலிரோ வாகனம் பாய்ந்தது. இதனைத் தொடர்ந்து வாகனத்தை இயக்கிய ஜெயபிரகாஷ் என்பவர் ஏரி தண்ணீருக்குள் இருந்து நீந்தி கரைக்கு வந்துள்ளார். இவருடன் பயணித்த காளிமுத்து முன்பகுதியிலிருந்து வெளியே வந்து வாகனத்தின் மேற்பரப்பில் நின்று கொண்டிருந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் வாகனத்தின் மீது நின்று கொண்டிருந்த நபரை பாதுகாப்பாக மீட்டனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மாரியம்மாள் காலில் படிநாயகத்துடன் இருந்த நிலையில் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் ஏரிச்சாலை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஏரிச்சாலையில் சுற்றி அமைத்து வரும் தடுப்பு வேலிகள் முழுமை பெறாத நிலையில் வாகனம் ஏரியில் பாய்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.